எல்லாம் இன்பமயம். கவலை எது மறக்க வேண்டி கற்பனையை நான் வளர்த்தேன். கவலை எது மறக்க வேண்டி கற்பனையை நான் வளர்த்தேன். பொருளதனை தேடி தேடி மனதிலே அலைந்து திரிந்து சிக்கிட வேண்டும் என்று சிந்தனைகள் பலவும் செய்தேன். எந்த நாளும் இன்பம் காண எண்ணி எண்ணி மனதுக்குள்ளே திட்டம் பல தீட்டி நின்றேன். திருவென பல நேரங்களில் முழித்து நின்றேன். பார்ப்பவர்கள் எந்தனை பரிகாசம் செய்திடாமல் முகப்போர்வைதனை போர்த்தி நின்றேன். போர்வைதனை விலக்கி பார்த்தால் எல்லாமே இருளாய் நிற்க எவ்வழி நான் செல்ல என்ற ஒரு கேள்வியும் கேட்டேன். கைபிடித்து அழைத்து செல்ல துணை ஏதும் வருமோ என்று மனதுக்குள் எண்ணி நின்றேன். குரலொன்று கேட்டது வா வா என்னிடம். குரலொன்று கேட்டது வா வா என்னிடம். திரும்பி பார்த்தேன், திகைப்புடன் நின்றேன். கருத்த உருவம் பெருத்த நிலையில் முன்னே நின்று நான் இருக்கிறேன் என்று சொல்லி எந்தனையும் அழைத்ததங்கே. யாரம்மா நீ என்று என்னை அழைக்க வந்தாய் தாயே. உந்தனை அறியாமல் நான் இருளிலே விழுந்து கிடந்தேன். கை கொடுத்து என்னை காக்க மூத்தவளே உன்னை எண்ணி மனமாற துதிக்கின்றேன். மாயவளே என் வாழ்க்கை மலர்ந்திடவே அருள் தருவாய். இத்தனை நாள் எங்கிருந்தாய் என்ற ஒரு கேள்வி கேட்டேன். உத்தமனே உன் மனதில் உறைந்திருந்தேன் பார்க்கலையோ. உத்தமனே உன் மனதில் உறைந்திருந்தேன் பார்க்கலையோ என்றே சொன்னாள் என் தாய் அங்கே. என்ன பாவம் செய்தேனோ என்னை நான் அறியவில்லை. என்ன பாவம் செய்தேனோ என்னை நான் அறியவில்லை. இன்றுதான் பொழுது புலர்ந்ததோ நல்லறிவை நானும் கிட்டேன். நல்லறிவை நானும் பெறவேன். இந்த புவியெல்லாம் மேடு பள்ளம் பாவமும் புண்ணியமும் தான் நிறைந்ததம்மா. எவ்வழியில் நான் செல்வேன் எனக்கு நல்லருள் தாருமம்மா என்றே நான் கைகூப்பி தொழுது நின்றேன். தாயவளும் தயைதனை செய்து மாயைதனை கடக்க வேண்டி மகனே நீ என் பின்னாலே தொடர்ந்து வந்திடு என்றாள். தேடி தேடி அவளோடு இடமதனை சென்று தாயவளும் மனம் இறங்கி அன்புடன் நமக்கு ஆசி கூற ஓரிடமதனை தேடி பிடித்து அமர்ந்த இடமே அந்த வீராபுரம் எனும் புண்ணியஸ்தலமே. வீராபுரம் அதில் அமர்ந்த தாயும் கவலை கொள்ளாதே வருத்தப்படாதே வேதனையெல்லாம் தீர்த்திடுவேன் என ஆசி கூறியே எனக்கு நீ
அனுதினம் தொண்டு செய்திட வேண்டும் என்றே கட்டளை இட்டாள், எனக்கு கட்டளை இட்டாள். தாயவள் கட்டளையினை தலைமேலே ஏற்றுக்கொண்டு அனுதினமும் பூஜை செய்ய வாரந்தோறும் சனிவாரம் ஆதிவாரம் மாலை நேரத்தில் கொண்டாடும் வகையில் தாய்க்கு பூஜைகள் பலவும் செய்து அந்த தாயவள் கிருபை தன்னை பெற்றிடவே நானும் கைகூப்பி நின்றேன். நான் பெற்ற சந்தோஷம் மக்கள் பெற்றிட, நான் பெற்ற சந்தோஷம் மக்கள் பெற்றிட வாருங்கள் வாருங்கள் பக்தர்களே, அன்னையின் அருளை பெற்றிடவே வாருங்கள் வாருங்கள் பக்தர்களே, அன்னை அருளை பெற்றிடவே. ஜெய் ஜேஷ்டா ஜெய ஜெய ஜேஷ்டா ஜெய் ஜேஷ்டா ஜெய ஜெய ஜேஷ்டா ஜெய் ஜேஷ்டா ஜெய ஜெய ஜேஷ்டா என்றே சொல்லி அவள் திருவடி சரண் பூவோம். வாருங்கள் பக்தர்களே, எல்லாம் இன்பமயம்.